எஸ், ஹேஷ்டேக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஹேஷ்டேக்ஸை விட உங்களோட ரீல் நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? இந்த ரீலை உங்களோட ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட ரீலில் இந்த ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு SEO ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒன்று, டெக்ஸ்ட் ஆன் ரீல்ஸ். எஸ், உங்க ரீல்ஸ்ல நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது மெட்டாவோட AI ஸ்கேன் பண்ணி இந்த ரீல் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி ரெலவெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஈஸியா ரெக்கமெண்ட் பண்ணுது. ரெண்டாவது, ஆடியோ. அதாவது நீங்க பேக்ரவுண்ட்ல கொடுக்குற வாய்ஸ் ஓவர்ஸ். நீங்க ஃபேஸ் காட்டுற ரீல்ஸ் போட்டாலும் ஓகே, ஃபேஸ்லெஸ் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணாலும் ஓகே, வாய்ஸ் ஓவர்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. ஏன்னா மெட்டாவோட வாய்ஸ் AI அகேன் உங்களோட வாய்ஸை கிளியரா டிரான்ஸ்கிரைப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னும் ரைட் ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அந்த வாய்ஸ் ஓவருக்கு சப்டைட்டில்ஸும் ஆட் பண்ணுங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்க அப்படின்னா. ஏன்னா சப்டைட்டில்ஸ் அகேன் மேப் இட் டு SEO. பட் ஈவன் சப்டைட்டில்ஸ் மிஸ் பண்ணாலும் இந்த ஹூக் அண்ட் உங்க வாய்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட ரீல் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரீச் பண்ணும். ஸோ இன்னுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரீல் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டீடைல்டா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட இந்த வீக் கனெக்ட் பண்ற ஃப்ரீ வெபினார்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தரோம். ஸோ வெபினார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். வர ஃப்ரீ வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை க்ரோ பண்ணுங்க.